சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, தயிர் சாதத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணல அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. உருளைக்கிழங்குல விட்டமின் B12 இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எப்படி வந்து பர்ஃபெக்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம புளி சாதம், தக்காளி சாதம், அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பூண்டு, கறிவேப்பிலை, இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதை போட்டுட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து இரும்பு கல் அப்படிங்கிறதுனால ஈஸியாக ரோஸ்ட் ஆகும். நீங்கள் இரும்பு இருந்தால், அதாவது நல்லா திக்காக நீங்கள் கேஸ்ட் அயர்ன் இருந்துச்சு அப்படின்னா பண்ணி பாருங்கள். எல்லா வறுவலுமே ரொம்ப சூப்பராக வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூடி வச்சு தான் நம்ம வந்து வேக வைப்போம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் தான். மசாலா பொடி அப்படிங்கிறது சிம்பிள் தான். பெருங்காயம், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, அதுக்கப்புறமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், இல்லை நீங்கள் கரம் மசாலா பிடிக்குன்னா கரம் மசாலா தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோஸ்டட் கியூமின் பவுடர் போட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும். அதாவது ஜீரகத்தூள், பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம கிழங்கு வகைகள் பண்ணும்போது போடுறது ரொம்ப நல்லது. பெருங்காயம் எல்லாமே. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம மூடி வச்சுட்டு வேக வைக்க போகிறோம். தண்ணிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவைப்படாது. அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அதை வச்சே வந்து இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். மூடி வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே இது நல்லா வெந்துடுச்சு. இதோடையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் 2 நிமிஷம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நான்ஸ்டிக் மாதிரி இருக்கும் இந்த பேன் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நமக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது.